பீதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. என்ற இறை வார்த்தை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். Now it is clear that no one is put right with God by means of the law, because the scripture says only the person who is put right with God through faith shall live. கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 11. இந்த புதிய வருடத்தில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலான வாக்குத்தத்தத்தை தருகின்றார். உங்களை சட்டங்களாலும் தவறான மனிதர்களின் தவறான எண்ணங்களால் உங்களை கலங்கடித்த நாட்களை, உங்களை சிதறடித்த நாட்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் உள்ளத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அவர் உங்கள் நேர்மையை சுடரொளி வீசும் கதிரொளியைப் போல ஒளிமயமாக ஒளி வீச செய்வார். உங்களை கலங்கடித்து சிதறடித்த நபர்கள் முன்பு உங்களை வளமுடன் வாழ செய்வார். உங்கள் நேர்மையான வாழ்வு உங்களுக்கு வளமான வாழ்வை பரிசளிப்பதை உறுதி செய்வார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வருடமாக, வெற்றியை தரும் வருடமாக, எல்லா வளங்களையும் தரும் வருடமாக அமைய நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆசீர் வழங்குவாராக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடும் பெறுபவன் யார்? மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடும் பெறுபவன் யார்? தீயோர் கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் ஏதும் செய்யாதவன். தீயோர் கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் ஏதும் செய்யாதவன். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவான். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவான். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசீர்களை அன்றாடும் பெறுபவன் யார்? வாக்குறுதி என்றும் மாறாதவன், வார்த்தையில் வஞ்சகம் இல்லாதவன். வாக்குறுதி என்றும் மாறாதவன், வார்த்தையில் வஞ்சகம் இல்லாதவன். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவான். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடும் பெறுபவன் யார்? எளிமையாய் இனிமையாய் வாழ்கிறவன், ஏழ்மையாய் தூய்மையாய் இருக்கிறவன். எளிமையாய் இனிமையாய் வாழ்கிறவன், ஏழ்மையாய் தூய்மையாய் இருக்கிறவன். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவான். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவான். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவன் யார்?
அருள் நிறைந்த அவர் ஆசீர்களே அன்றாடும் பெறுபவன் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசீர்களே அன்றாடும் பெறுபவன் யார்?